ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா லட்டு செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படின்னு. ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சோடாப்பு, லைட்டாக கலர் பொடி, கேசரி பொடி எடுத்திருக்கேன். கலந்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம். நம்ம தோசை மாவுலேருந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப இட்லி மாவு மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன், நல்லா ருசி எடுத்துக்கட்டும். அதுக்கு ஒரு கப் சீனி போட்டிருக்கேன், ஒரு கப் தண்ணி. இது ரெண்டையும் நல்லா பாவு மாதிரி காய்ச்சிடணும், நல்லா முருவலாக காய்ச்சணும். அதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிடுங்க. எண்ணெய் காய வைப்போம். எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம கண்ணாப்பையை எடுத்து, நம்ம கரண்டி குழிக்கரண்டி இருக்குங்களா, அதில் எடுத்து அந்த கண்ணாப்பையில் ஊற்றி அப்படியே சொட்டு சொட்டாக அந்த எண்ணெயில் மாவு விழணும். அதை ரொம்ப பொரிய விட்டுறக்கூடாது, அரை வேக்காடில் எடுத்துடணும். அப்படின்னா தான் நல்ல மெதுவாக சாஃப்டாக இருக்கும் லட்டு. ரொம்ப பொரிய விட்டுறோண்டா, எடுத்துருவோம். இந்த பதத்தில் பார்த்திங்களா, இதே மாதிரி எடுத்துருங்க. கலருக்கு தெரியலன்னு கலர் பொடி ரொம்ப போட வேண்டாம், எண்ணெயில் பொரியும் கலர் வந்துடும். இப்போ நம்ம சீனி பாவில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஊறட்டும், நல்லா கிண்டி விட்டுருவோம். சட்டி காய வச்சு 100 நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி திராட்சை ஒரு கைப்பிடி அளவு ரெண்டையும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும், அதையும் எடுத்து சேர்த்துக்கிடுவோம். நெய்யும் அதிலே ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா ஒரு கிண்டிடுவோம் கரண்டிட்டு. இப்போ கைட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். அமுக்கி ரொம்ப அமுக்காமல் பொதிஞ்சு அமுக்கி உருண்டை பிடிக்கணும். இதே மாதிரி எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம். சூப்பராக ரெடி ஆகிட்டு லட்டு. இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, பிரியமாக சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.